உயர் சாதி பற்றும் பெரு சாதி நட்பும் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே 18, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அரசன் கார்டன் மகால், பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில், பெரம்பலூர். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை மாநில தலைவர் ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திமுக அப்படி எதுவும் செட்டில்மெண்ட் இருக்கு? நாங்க செட்டில்மெண்ட் எல்லாம் எங்களுக்கு உங்க ஐடி அப்படிதான் இல்ல இல்ல. அதாவது எல்லாமே வந்து திரள் நிதி சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த செட்டில்மெண்ட் வியாபாரம். அப்ப பாட்டாளி மக்கள்ல நான் தான் முதல்வன்னு சொல்லி கடந்த 10 ஆண்டு காலமா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அன்புமணி. நம்மளுடைய திரு சீமான் அவர்களும் நான் தான் அடுத்த முதல்வராக வருவேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஸோ இப்போ விஜயும் சொல்றாரு. தம்பி சொல்றது என்ன தப்பு அப்படின்னு ஏற்கனவே திரு மாப்பிள்ளை சீமான் அவர்களும் பேசுறாரு. அப்போ அவங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருக்கும் போல தெரியுது எனக்கு. ஏன்னா திரள் நிதி பத்தாம ஒரு கால் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய நிதி. எனக்கு ஒரு இதை குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். திரள் நிதி நீங்க சொல்றீங்க. திமுக நிதி வாங்காமலா இப்படியெல்லாம் வளர்ந்தது? திரள் நிதி நீங்க ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் திரள் நிதி அவரு திரட்டுறாரு நிதியா. ஆமா, அவர் மக்களிடம் இருந்து திரட்டுறாரு. நீங்க கம்பெனிட்ட இருந்து அடிச்சுலாம் கொடுக்குறீங்க. நாங்க எவங்கிட்ட இருந்து அடிச்சு கொடுக்கல. ஏன்னா அவனே எங்களுக்கு அதாவது குடிக்கிட்டு இல்லைன்னு சொல்றாரு. மார்டின் 5 லட்சம் மொத்தம் 530 கோடி போட்டாரு, 35 கோடி போட்டாரு. ஒரே ஆளு 530 கோடி ரூபாய் உங்களுக்கு தந்திருக்காருன்னா அப்ப உங்களுடைய அரசு யாருக்கான அரசாக இருக்கு? குக்கு சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் மூத்த முன்னோடிகளில் ஒருவராக இருக்கிற ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவராக வெற்றி திறமகன் நம்மளோடு இணைந்திருக்கார். அண்ணா வணக்கம்ண்ணா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, ஒரு நாம் தமிழர் கட்சி இன எழுச்சி மாநாடுன்னு ஒன்று இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்கிறது போர் பதற்ற நிலை. அதற்கு பின்பு இந்த இன எழுச்சி மாநாடு தான் இந்த சமூக வலைத்தளங்கள் முழுவதும் ஆக்கிரமிச்சு இருக்குது. அது மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. அந்த கொண்டாட்டத்தில் அவர்களுடைய அந்த இதே போகும்போதே இன்று சீமான் அவர்களுக்கு ஒரு விவசாயி சின்னம், அவருடைய விவசாயி சின்னம் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவருடைய விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி. அவர் ஏற்கனவே அவருக்கு கரும்பு விவசாய சின்னத்தில் கரும்பு ரெட்டை கரும்பு உள்ள ஒரு விவசாயி உருமாக்கத்தோடு இருக்கும். அது சின்னம் கிடைச்சது. இப்போ அவருக்கு தனியாக ஏறு உழவுன்னு தான் அந்த கலப்பையை தோளில் வச்ச வாக்கில் அவருக்கு ஒரு சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. அதில் ஒரு பியூட்டி என்னன்னா, அதில் திரு சீமான் அவர்களே அந்த கலப்பையை சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி கொடுத்து ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. இது ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகிறதுக்கு அவர்களுக்கு ஒரு நல்லதொரு சமிக்கையாக நான் பார்க்குறேன். அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கட்சியின் நீங்கள் விரும்பிய ஒரு சின்னம் கிடைச்சிருக்குது. இதை நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கிறது நாம செய்திகளில் பார்த்துருக்குறோம். ஏற்கனவே பிடுங்கப்பட்ட உங்கள் சின்னம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துல? மீண்டும் அந்த சின்னம் வேற அதே மாதிரியான வேற முதல்ல ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எதிர் திசையில் இருந்தாலும் ஐயா வாழ்த்து சொன்னதுக்கு. விவசாயி சின்னம் ஏற்கனவே இருந்தது கரும்பு விவசாயி, இப்போ வந்திருக்கிறது கலப்பை உழவன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலப்பு உழுவுறதே இப்போ கிடையாது. எல்லாம் டிராக்டர் எல்லாம் மாறிடுச்சு. அப்படின்றப்போ நம்ம இயற்கையை நோக்கி நகரணும். ஏற்கனவே சீமான் என்ன பல தடவை சொல்லியிருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறது எதுவும் தரமாட்டோம் சின்னம், மிருகங்கள் தரமாட்டோம், உயிரோடு இருக்க தரமாட்டோம், புலி கேட்டால் மாடு கேட்டால் தரமாட்டேன்றாங்க, மயில் கேட்டால் தரமாட்டேன்றாங்க. அப்போ விவசாயி தராங்கன்னா அவங்க உயிரோட இல்லை, அவங்களால தராங்க. விவசாயியை உயிர்ப்பிக்க வேண்டியது நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ கூடுதலாக அந்த கலப்பை இயற்கை விவசாயத்தையும் உயிர்ப்பிக்க வேண்டியது இருக்கு. அதை ஒரு வழிகாட்டுதலாக எடுத்து கொண்டு போகும். இயற்கையாக கொடுத்த வரம், இயற்கையாக கொடுத்த வரம்ன்ற மாதிரி தான் ஒரு கொண்டாட்டத்துல இருக்கீங்க. ஆமா ஆமா. இந்த சின்ன வந்ததுனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். கட்டாயம் மகிழ்ச்சி. சரி, உங்களுடைய இன எழுச்சி அந்த கோவில் நடக்கின்ற இந்த மாநாடு, இந்த மாநாட்டுல நீங்க சொல்ல போகிற ஒரு முக்கியமான விடயம் என்ன? ஒண்ணும் இல்லையே, வருஷம் நம்ம அதை கொண்டாடுறது தான். நினைவேந்தல், சிறப்பிக்கிறது. நினைவேந்தல் கட்சி ஆரம்பிச்ச நாள் ராஜபக்சே, சிங்களர்கள்
எல்லாரும் வந்து அங்க போர் முடிஞ்சு தமிழன் வீழ்ந்துட்டான்னு சொன்னப்ப நாங்க வீழலடா, நாங்க எழுந்துட்டோம், வீழ்வதெல்லாம் அழுவதற்காக இல்ல எழுவதற்காகவேன்னு எழுந்த நாள். யாரும் இல்ல, கைவிடப்பட்டு அனாதையா போச்சு, இத்தனை பேரை முடிச்சுட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க போறான்றப்ப நாங்க இருக்கோண்டா அப்படின்றதுக்காக புலிக்கொடியை மீண்டும் ஏந்தி பிடிப்போன்றதுக்காக தான். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ திமுக தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அதுக்கு அபிஷியலாக அவங்க ஒரு ஐடி விங்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க, எல்லா அமைப்புகளுக்குமே வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலத்தில் நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் உங்களுடைய இந்த ஐடி விங் எப்படி இப்படி முன்னணியில் இருக்கு? இப்போ அந்த வெளிநாடுகளில் இப்போ சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, பொது உடைமை இயக்கங்கள், ரஷ்ய புரட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொரில்லான்னு தமிழர் கொரில்லால கெரில்லா போராட்டம்னு வியட்நாம் போர்லாம். கெரில்லானா வாலண்டியரி போர், வாலண்டியரி அட்டாக். தன்னார்வமா ஒரு மிலிட்ரி மேன் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க, ஒரு இராணுவத்திலேயோ ஒரு காவல்துறையிலேயோ கூலிக்கு வேலை செய்யற ஆட்கள் எப்படி இருப்பாங்க, உணர்வா தன்னெழுச்சியா மக்கள் போராட்டம்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இது கெரில்லா படை, தன்னார்வமா தன்னெழுச்சியா நமக்கு என்ன விடுதலை அடையணும்னு. இப்போ டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், பேடு நான் பெய்டு வாலண்டியர்ஸ், பெய்டு வாலண்டியர்ஸ் மாதிரி அது அந்த கெரில்லா படை. அந்த உணர்வு இனம் எல்லணும், நம்ம வெல்லணும்ன்றது அந்த உணர்வு, இதுதான் வேறுபாடு. இதான் வேறுபாடு. ஆமா, அதாவது கூலிக்கு நீங்க சொல்ற மாதிரி கூலிக்கு அது கொச்சையா சொல்லல, அவங்க அதான் ஃபார்மட், சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. இவங்க உணர்வோடு நம்ம வெல்லணும்னு வேலை செய்யறது. இதுக்கு நேர காலம் கிடையாது, எப்ப வேணா வேலை செய்யலாம். அதுக்கு ஷிஃப்ட், டைமிங், டியூட்டி, ரிட்டையர்மெண்ட், செட்டில்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஐயா சொல்லுங்க ஐயா, திமுக அப்படி எதுவும் செட்டில்மெண்ட் இருக்கு? நாங்க செட்டில்மெண்ட் எல்லாம் எங்களுக்கு உங்க ஐடி விங் அப்படிதான் இல்ல. அதாவது எல்லாமே வந்து திரள் நிதி சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த செட்டில்மெண்ட் வியாபாரம். ஏன்னா இவங்க தான் திரள் நிதி லட்சக்கணக்கா இல்ல லட்சம் கோடிகளை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப தனிப்பட்ட முறையில ஒரு தேர்தலை சந்திக்கிறாரு அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கான கோடிகள் இல்லாம சந்திக்க இயலுமா? இப்ப 26 தேர்தலையும் தனிப்பட்ட முறையில சந்திக்க போறேன் அப்படிங்கிறாரு, தனிச்சுதான் நிப்பேங்கிறாரு. அதனால திரள் நிதி அவருக்கு லட்சக்கணக்கா வந்துருச்சு, கையில நிறைய பணம் இருக்கு, அதனால தனிச்சு 26ல நிக்க போறாரு அப்படின்னு அவரு பேசுறாரு. ஆனா நான் கேள்விப்படுறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேகா, நம்மளுடைய பாட்டாளி மக்கள், கேப்டன் கட்சி, ரெண்டாவது நம்ம விஜய், இவரு நம்ம சீமான், இவங்க 4 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்க போறாங்க, 3வது கூட்டணி. அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியா அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் வருது. ஏன்னா அடுத்த முதல்வன் வந்து நான் தான் அடுத்த முதல்வன் சொல்லி ஒரு நண்பர் பேசுறாரு, விஜய் பேசுறாரு. அப்ப பாட்டாளி மக்கள்ல நான் தான் முதல்வன் சொல்லி கடந்த 10 ஆண்டு காலமா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அன்புமணி. நம்மளுடைய திரு சீமான் அவர்களும் நான் தான் அடுத்த முதல்வரா வருவேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஸோ இப்ப விஜயும் சொல்றாரு. அப்போ ஒரு கால் நான் என்ன நினைக்கிறேன், இந்த 3 கட்சிகளும் பெரிய கட்சிகள் இவங்களுக்குள்ள ஒரு இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு பெரிய கட்சி 3 இருக்குன்னா, இதுல ஒரு பெரிய கட்சின்னு பாத்தீங்கன்னா சீமான் கட்சி தான். 8.2% தான் இவங்க வாங்கியிருக்காங்க. மற்ற யாருமே வந்து இன்னும் தேர்தலையே சந்திக்கல விஜய் கட்சி. ரெண்டாவது வந்து நம்மளுடைய பாட்டாளி மக்கள் வந்து 6% தான், அவங்க 6.2 3 தான் வச்சிருக்காங்க. ஆனா 8.2 வச்சு 3வது பெரிய அரசியல் கட்சியா இருக்கிறது வந்து நம்மளுடைய சீமான் கட்சி தான். அப்ப சீமான் தலைமையில இந்த கூட்டணி அமையுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்படி சீமான் தலைமையில கூட்டணி அணைஞ்சா இவங்களுக்குள்ள ஏதாவது பங்கீடு பண்ணிக்குவாங்க போல இருக்கு. எல்லாம் ஆளுக்கு ஒரு 1.25 வருஷம் 1.25 வருஷம் 5 வருஷம் முதலமைச்சரா 3 பேர் முதலமைச்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க போல இருக்கு. மற்றவங்க எல்லாம் துணை முதலமைச்சரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு என்னுடைய நினைப்பு தான். இது அவங்களுடைய கருத்துன்னு நான் சொல்ல இயலாது. சீமான் அவர்கள் வந்து 1.25 வருஷம் முதலமைச்சரா இருந்தா அடுத்த ஒரு 1.25 வருஷம் அவங்க 2 பேரும் வந்து துணை முதலமைச்சரா இருப்பாங்க. அடுத்து ஒருத்தர் வந்து வந்துட்டாருன்னு சொன்னா இவர் அடுத்து துணை முதலமைச்சரா போயிடுவாரு. இந்த மாதிரி ஒரு அதாவது ஏன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு தான் அந்த தம்பி சொன்னாரு, விஜய் சொன்னாரு. ஸோ அவர் என் தம்பி சொல்றது என்ன தப்பு அப்படின்னு ஏற்கனவே திரு மாப்பிள்ளை சீமான் அவர்களும் பேசுறாரு. அப்ப அவங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருக்கும் போல தெரியுது எனக்கு. ஏன்னா திரள் நிதி பத்தாம ஒரு கால் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய நிதி. எனக்கு ஒரு இத குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், திரள் நிதி நீங்க சொல்றீங்க, திமுக நிதி வாங்காமலா இப்படியெல்லாம் வளர்ந்தது? திமுக நிதி வாங்குறது இல்ல, அவங்களா கொடுக்குறாங்க. எனக்கு வேற தெரியும், நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் 5 ரூபா 10 ரூபா பிரிச்சு மிகப்பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்லாம் வழங்குவாங்க.
ஐயா வீரபாண்டி ஆறுமுகம்லாம் அந்த பெட்டி அப்படி திறந்து காட்டி புகைப்படம்லாம் எடுத்திருக்காங்க. வணிகர்கள்ட்ட இருந்து புடுங்குற காசு. வணிகர்களே அவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். பாருங்க இதெல்லாம் வாய்க்கு பத்தாம பேசுற பேச்சுக்கெல்லாம் வந்து அம்பலம். சொல்லுங்க, இவங்கள்ட்ட நிதி வாங்கினதே இல்லையா? திமுக வந்து நிதி வாங்கினதே பாருக்கண்ணு. தேர்தல் நிதின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ஒரு 25 லட்சம் இல்ல 50 லட்சம் 1 கோடி 2 3 கோடியில இருந்து 5 கோடி வரை கொடுத்திருக்காங்க. திருச்சி மாவட்ட செயலாளர் நேரு அவர்கள்லாம் 3.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. நானே அது தேர்தல் நிதி. தேர்தல் வரும்போது அப்ப பண்ணுவாங்க. அப்ப அதே மாதிரியான நாம் தமிழர் கட்சியும் அந்த நிதியை மக்களிடம் திரட்டுறாங்க. அது ஒண்ணு தவறு இல்லை. நீங்க அதைய கொச்சைப்படுத்தி பேசுறீங்க. கொச்சப்படுத்தலையே, என்ன கொச்சப்படுத்தின? திரள் நிதி நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் திரள் நிதி அவரு திரட்டுறாரு நிதியா. ஆமா, அவர் மக்களிடம் இருந்து திரட்டுறாரு. நீங்க கம்பெனிட்ட இருந்து அடிச்சுலாம் கொடுக்குறீங்க. நாங்க எவங்கிட்ட இருந்து அடிச்சு கொடுங்கல. ஏன்னா அவனே எங்களுக்கு புடிங்கிட்டு இல்லன்னு சொல்றாரு. மார்டின் 5 லட்சம் மொத்தம் 530 கோடி போட்டாரு, 35 கோடி போட்டாரு. ஒரே ஆளு 530 கோடி ரூபாய் உங்களுக்கு தந்திருக்காருன்னா அப்ப உங்களுடைய அரசு யாருக்கான அரசாக இருக்கும்? இல்ல, இப்ப நாங்க தான் அவருக்கு எதிராக தானே நாங்க சுப்ரீம் கோர்ட் வரையும் வழக்கு தொடுத்துட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? சீமான் போன்றவர்களோட நெருக்கடினாலதான் நீங்க வழக்கு தொடுத்தீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? மக்களிடம் கருத்து கேட்கணும். அந்த ஆன்லைன் அந்த ரம்மியை நிறுத்துறதுக்கு மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும்னா ஸ்டாலின் சொன்னாரு, உங்க முதல்வர் சொன்னாரு. நீண்ட போராட்டத்திற்கு, நீண்ட இடைவேளைக்கு, நீண்ட எதிர்ப்புக்கு பின்புதானே அவர் அதை தடை செஞ்சாரு. ஆன்லைன் ரம்மிக்கும் மார்டின் ஐயாவுக்கும் சம்பந்தம் இல்ல. யார் சொன்னா? அந்த லாட்டரியை தான் ஆன்லைன்ல பல இழப்புகள், உயிர் இழப்புகள் ஏற்படும் போது அதை நீக்கணும்னு சொல்லும் போது ஆன்லைன் ரம்மி எல்லாமே அவருடையதான். கண்ண இன்னொரு விஷயம் நான் இப்ப சொல்லட்டுமா? உலகத்துல எல்லா நாட்டிலையும் நடக்கக்கூடிய இந்த சூதாட்டம் எல்லாமே மார்டினோட வாங்குற காசு என்ன ஆட்டம்? மார்டின் தான் உலக நாடுகள்ல பூரா நடத்துறாரு. அவருடைய கேஷ்னோ ஃபுல்லா அவரோட. அவங்ககிட்ட இருந்து அப்ப நீங்க 550 கோடி ரூபாய் வாங்கிருக்கீங்களா? அது என்ன காரணங்களுக்காக வாங்கல? அவங்களா இன்கம் டாக்ஸுக்கு பயந்துட்டு. அப்ப உங்களுக்கு கொடுத்தா அப்ப இன்கம் டாக்ஸ் கொடுக்க வேண்டாமா? கொடுக்க வேண்டியதில்லை. இப்ப டெல்லிக்கு மாத்திரம் ஏயா எங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு எனக்கு எப்படி வாயில வருது? டெல்லிக்கு கொடுத்தானே 1300 கோடி, அது மாத்திரம் என்ன? இப்ப நம்ம டெல்லியை பத்தி பேச தேவையில்லை. நாம டெல்லியின் இங்கே நாம் இருப்பது திராவிட மாடல் அரசுக்கு கீழே தான் இருக்கிறோம். நாங்க உங்களைத்தான் கேள்வி கேட்க முடியும். கொடுக்குறோம். ஏன் உங்களுக்கு சீமானுக்கு எவ்வளவு கொடுத்தான் கொடுக்கலன்னு எனக்கு தெரியுமா? தெரியுமா? எல்லாத்துக்குமே மாற்றி இப்போ உங்களுக்கு கொடுத்தது ஆதாரம் வச்சிருக்கிறாரு, ஆதாரம் இருக்குது எங்களுக்கு. ஆனா சீமானுக்கு கொடுத்தது என்ன என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? எங்களுக்கு கொடுத்தது ஒரிஜினல், அவருக்கு கொடுத்தது கருப்பு பணமா இருக்கும். இப்ப ஏற்கனவே யாதவ் அர்ஜுன் யாரு கூட இருக்காரு? எப்படி யாதவ் அர்ஜுன் ரெட்டி எங்க இருக்காரு? இப்போ உங்க கூட்டணியில தான் இருந்தாரு. இப்ப யார்கிட்ட பிசி கேட்ட உங்க கூட்டணியில தான் இருந்தாரு. நீங்க சீட்டு தரலன்னு பிசி கேட்க போனாரு, பிசி கால சீட்டு தரலன்னு விஜய் கிட்ட போயிட்டார்ல. இப்ப விஜய் அவர் கூட இருந்தாருன்னா அவங்களுக்கு ஒரு நாள் இன்கம் தான் ஒரு தேர்தல் நிதிய. யாருக்கு? ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய மாமனாருடைய பணம் ஒரு நாள் வரக்கூடிய வருமானம் தான் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய பணம். அந்த அளவுக்கு பயப்படுறாரு. தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், இவங்க குடும்பம், சன் டிவி, ஸ்டாலின், கலைஞர் டிவி, இத்தனை கம்பெனி வச்சிருக்காங்களே. இவ்வளவு கம்பெனிக்காரனை பார்த்து பொறாமப்படுற மாதிரி பேசுறாரு ஐயா. இத்தனோண்டு கம்பெனி இல்லைங்க. அதாவது அவங்க எல்லாம் வருமான வரி கட்டி முறைப்படி இருக்காங்க. இவருக்கு அப்படி பண்ண முடியாது. இவருக்கு வந்து சில கம்பெனிகள் வந்து சட்டப்பூர்வமான கம்பெனிகள் நடக்குது, சிலதுகள் வந்து சட்டப்பூர்வம் இல்லாம இல்லீகலா வந்து எப்படி இல்லீகலா நடக்க அரசாங்கத்துக்கு தெரியாம? அது நம்ம அரசாங்கம் நடத்தலாமா? இங்க பாரு, தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இந்த ஒருவர் இல்லீகலாக நடத்தலாமா? அதான் பாரு ஒரு விஷயம் புரிஞ்சு. எங்களுக்கு கட்டி கொடுத்தா நடத்தலாம். இங்க பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. லாட்டரி டிக்கெட் அடிக்கிறீங்க. ஒரு சிக்கிம் கவர்மெண்ட் அல்லது ஒரு மணிப்பால் கவர்மெண்ட் இல்லது ஆந்திரா கவர்மெண்ட், ஏதோ ஒரு கவர்மெண்ட். இங்க தமிழ்நாடை தவிர மற்ற இடத்துல எல்லாம் லாட்டரி டிக்கெட் இருக்கு. எல்லாமே யார் அடிக்கிறான்னா இவர் தான் அடிக்கிறாரு. ஒரு கவர்மெண்ட் கிட்ட கான்ட்ராக்ட், உங்களுக்கு நாங்க வந்து மாசத்துக்கு 5 கோடியோ 10 கோடியோ கொடுத்துறோம்.
நாங்க அந்த டிக்கெட் அடிச்சு நாங்க அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசி பண்றாங்க. அவங்களுக்கு 10 கோடி ஒரு ஆந்திரா கவர்மெண்ட் கொடுத்தா இவர் வந்து ஒரு 100 கோடிக்கு டிக்கெட் அடிச்சு 10 கோடி அவங்களுக்கு கொடுத்துட்டு 90 கோடியில விழுகிறவங்களுக்கு எல்லாம் ரூபா கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தது போக இவருக்கு 50 கோடி நிற்கும். போதுமா? ஒரு மாசத்துக்கு 50 கோடி ஒரு மாநிலத்துக்கு, தமிழ்நாட்டில் மட்டும். இது உலக நாடு பூரா நடக்குது. அப்புறம் சொல்லு, அப்ப அவர் எவ்வளவு நடக்க கூடாது என்பதற்கு தானே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நேர்மையான கரப்ஷன் கலெக்ஷன் இதெல்லாம் இல்லாத ஒரு அரசா உங்களை தேர்வு பண்ணி நாங்க இல்லையே. இப்ப தமிழ்நாட்டுல லாட்டரி டிக்கெட் கிடையாது. நாங்க ஆன்லைனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்க வந்து சிறையில தள்ளி இருக்கோம். எங்க இங்க இருந்து நாங்க அனுப்பிச்சு விட்டு இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்க ஆன்லைன் சூதாட்டம் நடத்தக்கூடாதுன்னு. புரியுதா? ஆகையினால தமிழ்நாடை பொறுத்த மட்டும் நாங்க கரெக்டா ஒழுக்கமா தான் நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒழுக்கம் இல்லாத ஆட்சி வந்து எங்க நடக்குதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க. நான் அதை விமர்சனம் பண்ண வேண்டாம். அப்போ இவர்கள் திருடுகிறார்கள், இவர்களிடமிருந்து நாங்கள் கொஞ்சம் அதுல பங்கு வாங்கிக்கிறோம் சொல்றீங்க. கண்ணே, இங்க பாருங்க, எலெக்ஷன் பாண்டுங்கிறது எங்களுக்கு இது வந்து பழைய கவர்மெண்ட் இல்லை, மோடி கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்தது. மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த பின்னாடி ஒருத்தர் வந்து எலெக்ஷனுக்கு அவங்க டொனேஷன் கொடுத்தா டைரெக்டாக போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அப்ளிகேஷனை வாங்கி ஃபுல்லப் பண்ணி அதை இந்த செக்கை அதோட அட்டாச் பண்ணி அங்கே போட்டுட்டு வந்துட்டா போதும் பெட்டியில். அது வெளி உலகத்துக்கு கூட தெரியாது. போன தேர்தலில் காங்கிரஸ்காரன் தான் கேஸ் போட்டு என்ன தேர்தல் நிதி யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த பாண்ட் இது தெரியணும்னு சொல்லி கேஸ் போட்டது பின்னாடி தான் இந்த தமிழ்நாட்டுல யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கூட்டணி கட்சி தான் உங்களுக்கு சூனியம் வச்சிருக்குதா? இது சூனியன் எப்படி சொல்ல முடியும்? உண்மை வெளியே இதை வெளியில யார்ட்டும் சொல்லலை. நாங்க மார்டின்ட்டு 550 கோடி ரூபா வாங்கியிருக்கோம், 500 கோடி ரூபா நாங்க தேர்தல் நிதி வாங்கியிருக்கோம். நீங்க வெளியில யார்ட்டும் சொல்லலை, திமுக காரங்கிட்டையும் நீங்க சொல்லலை. ஆனா இப்ப இதை வெளியே கொண்டு வந்தது உங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ். அது ஜெனரலா கேஸ் போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு யாருக்கும் தெரியாது. அப்படியே நாங்க அப்போ உங்களுக்கு திரள் நிதியை பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை? திரள் நிதிக்கு ஏப்பா ஒரு தனி ஒரு நபர் டொனேஷன் கொடுக்கறது திரள் நிதி சரியானது இல்ல அப்படின்னு உங்களுடைய ஐபிஎஸ் ஒருவர் எப்படி ஒரு சமூக வலைத்தளத்துல பதிவிட்டாரு? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன பதிவிட்டாரு? அருண் ஐபிஎஸ் எப்படி பதிவிட்டாரு? திரள் நிதி திருடர்கள்னு எப்படி பதிவிட்டாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கட்டாயப்படுத்தி அதாவது திருடி கொண்டுட்டு வந்து திரள் நிதி கொடுத்திருப்பான் எவனாவது, அதனால திருடுன்னு. அதாவது மறைமுகமா வாங்கிய உங்களுக்கு ஆதரவா இருந்து கொண்டு மக்களிடம் 5 ரூபா 10 ரூபா வாங்குற, நேர்மையாக ஆன்லைன்ல வாங்குற, அதற்கு கணக்கு காட்டுகிற, நேர்மையாக காட்டுகிற, மறைமுகமா எப்படி சொல்ற? அவன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால அப்ளிகேஷன் வாங்கி சலான் வாங்கி துரு அக்கௌண்ட்ல தான் பணம் போட்டிருக்கான். புரிஞ்சுக்கோ, இது வந்து ரகசியம் எல்லாம் கிடையாது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால சலான் வாங்கி பணத்தை கட்டி கொடுத்துருக்கான். இத நாம ஏத்துக்கிறோம். நீங்க அப்ப எப்ப அந்த மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் உங்க அரசு செய்வதற்காக இத லஞ்சமா வாங்கி நாங்க இங்க தான் லாட்டரி டிக்கெட் அடிக்க விடலையே, அப்புறம் எதுக்கு நாங்க வாங்குறோம்? அப்ப என்ன மாதிரியான மறைமுகம் என்ன இருக்கு? அவருக்கு வருமான வரி அதுக்கு கிடையாது. அதனால அவர் நிறைய பெரிய முதலாளிகள்லாம் இந்த மாதிரி நிறைய கொடுக்கறது உண்டு கண்ணு. பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த மாதிரி 25% இருந்து 30% வரையும் டொனேட் பண்ணலாம்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த அடிப்படையில கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, இவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய மறுப்பு சொல்லுங்க. குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு இல்ல, அது பழக்கமாக்கிடுச்சு பாருங்க. பண்ற ஊழல், திருட்டு, கட்டிங்கு, கமிஷனு. இப்போ வந்து இவ்வளோ கோடி ஒரு அரசாங்கத்துக்கு தராங்கன்னா அவங்க ஏய்க்கிறது தான் தரணும். யாராக இருந்தாலும், இவருன்னு சொல்லலை, எந்த ஒரு முதலாளியும் வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க, அது மோடிக்கு அவ்வளோ கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த கட்டு சோத்து அவுத்த பிறகு திமுக நாத்தம், காங்கிரஸ் நாத்தம், எல்லா நாத்தமும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பாஜக அவ்வளோ வாங்கிட்டான், பாஜக அவ்வளோ நிதி வாங்கிட்டான், வெளிநாட்டிலேருந்து 6000 கோடி 7000 கோடி. நீ 500 கோடி வாங்கினல, அப்போ அவனும் திருட தான், ஆனான்னு சொல்லலை. கட்டு சொத்து அவுத்தாதானே தெரியுது நாத்தம். அதனால எல்லாருமே கள்ள பயிலுக்கு தான். அவர் இந்திய அளவில் இருக்கிறதுனால அவர் வந்து தேசிய திருடர்கள், மாநில அளவில் இருக்கிறதுனால சின்ன திருடர்கள், திராவிட திருடர்கள். சும்மா இந்த கதையெல்லாம் வச்சு கூடாது. என்ன திருடர்கள்? யாரு திருடர்கள்? திரள் நிதி திரட்டக்கூடிய திருடர்களுக்கும் எங்களுக்கு சட்டப்பூர்வமா இல்ல. நான் என்ன சொல்றேன், திரள் நிதி திருட்டுறீங்கல்ல, யார் யார் பேர்ல வரவு வந்திருக்கு சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ் அதுக்கு ஆன்லைன்ல போட்டிருக்காங்களே, நீங்களே பார்க்கலாமே. ஆன்லைன்ல போட்டிருக்குல்ல, அப்புறம் என்ன? அப்புறம் நாங்க என்ன வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சியோட வரவு செலவு என்பது
வெளிப்படையாக நாம அப்படி தட்டி பார்த்தா தெரியும். தெரியும் எங்கதான் அப்படியே நீங்க விலைக்கு எந்த பாருங்க தெரியும். குற்றச்சாட்டும் அவர்கள் மீது கிடையாது. விலைக்கு பார்த்தா தெரியும். விலைக்கு பாருங்க தெரியும். ஏதோ அப்படி விலைக்கு பாவாடையாக பாருங்க எதையாவது விளக்கிட்டு பாருங்க தெரியும் உள்ள இருக்கும். நீங்களும் உங்க தலைவர் மாதிரிதான் இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. தலைவர் எவ்வளியோ அவ்வளியே தொண்டர் அவ்வளி. ஏய்யா நான் தான் சொல்றேன், பேங்க்ல சலானை வாங்கி அதுக்கு வருமான வரி விலக்கு கொடுத்ததுனால அவன் பணம் போட்டிருக்கான். அவன் எந்த விதமான ஆதாயத்தை எதிர்பார்த்து அல்ல. அவங்க பெரிய நிறுவனங்க. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன், வெளியில வராத கோடீஸ்வரன் அவர் தான். திமுக காரங்க என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ப்ளீச்சிங் பவுடரா பான்ஸ் பவுடரா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் அப்படிதான் இருக்கும், காலங்காலமா இப்படிதான் இருக்கு. இப்போ ஒண்ணு வேணாம், இங்க வந்து இந்த மாதிரி என்னங்க மாநகராட்சி விடுற குடிநீர்ல வந்து உப்பு கரிக்குது அப்படின்னு கூட சொல்லி பாருங்களேன். ஐயா என்ன பதில் சொல்லுவார் நினைக்கிறீங்க? ஏங்க உலகத்துல 3 பங்கு கடல், அந்த தண்ணி உப்பு கொஞ்சம் இதுல வராது இப்படி சொல்லி சமாளிக்கிற கூட்டம் ஆயிட்டாங்க. கப்பல் வந்து எங்கேயோ இருக்கு, லைட் ஹவுஸ் அப்படின்னு ஐயா ஒரு அன்னைக்கு ஒரு கதை சொன்னார். எது சொன்னாலும் உலக லெவல்ல யோசிக்கிற மாதிரி எல்லாம் சொல்லி மேட்டரை முடிக்கிறது. சின்ன மேட்டர் தான் இருக்கும். ஏன் ஊழல் பண்ணிட்டீங்க, சரி இந்த மாதிரி தெரியாம நடந்துச்சுங்க, அடுத்த முறை மாத்திக்கிறங்கலாம் கிடையாது. அவ்வளவுதான். 3 பங்கு கடல் தண்ணி இருக்கிறப்ப அப்புறம் குடிக்கிற தண்ணில உப்பு கலந்தா திமுக ஏன் குறை சொல்றீங்க? பறையர் சாதி பற்றும் பெருசாதி நட்பும் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே 18, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அரசன் கார்டன் மகால், பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில், பெரம்பலூர். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை மாநில தலைவர் ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார்.